அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு மறுப்பதாக திமுக அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிரான அந்த போராட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவர் அணி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக திமுக அரசு பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீட் தேர்வு என்பதே மோசடிதான் எனவும் ஆரம்பம் முதலே நீட் தேர்வை எதிர்த்த ஒரே இயக்கமாக திமுக தொடர்ந்து திகழ்ந்து வருவதாகவும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் பாசிச பாஜகவை கடும் கண்டனங்கள் என்றும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது திமுக மாணவர் அணி சார்பில் நடத்தப்பட உள்ளதாகவும் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நீட் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களுடைய தகுதி என்ற பெயரில் மருத்துவ கல்வி பயில விடாமல் ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக, ஒரு தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீ டாக்டராக முடியாது என்றும் உனக்கு தகுதி இல்லை என்றும் கூறி தடுப்பு சுவர் எழுப்பக்கூடிய ஒரு தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அறிக்கையிலே கடந்த மே 5ஆம் தேதி நடத்திய அந்த நீட் தேர்வு நாடு முழுவதும் 4750 மையங்களில் இந்த தேர்வு நடத்தப்பட்டது என்றும் 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வில் பல குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது எனவும் பல்வேறு குளறுபடிகளை சுட்டிக்காட்டி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீட் தேர்வில் 700க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருப்பது நீட் தேர்வு என்பது குளறுபடிகளின் உச்சமாக இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மாணவர்கள் முதலிடம் பிடித்தது எவ்வாறு சாத்தியமாகும் என்றால், வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே வெளியே வருவது, பணம் பெற்றுக்கொண்டு விலைகளை பகிர்வது, ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதுவது என பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இத்தேர்வு முறையே மோசடி என்று உறுதி செய்கிறது என்றும், மேலும் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்தது உண்மை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளார் எனவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே நீட் தேர்வு சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் சம வாய்ப்புக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நீட் தேர்வை தமிழக அரசு கடுமையாக எதிர்ப்பதாகவும், இதை பலமுறை எடுத்துக் கூறியும் மத்திய அரசு அதிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து இந்த தேர்வை நடத்தக்கூடிய முனைப்புகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தால் வரக்கூடிய 24ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் காலை 9 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக சார்பில் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாணவரணி செயலாளர் எழிலரசன் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர் அணியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்பார்கள் என்றும் இது திமுக தலைமையினுடைய அனுமதியோடு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.